சரி ஓகே, நான் ஃபோன் பண்ணுறேன். சரி பாரு. ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். ஐயோ டைம் என்ன ஆகுது, இந்த டைம் மாற்றி சொல்லிட்டணும். எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங்க. மாற்றி சொல்லிட்டாங்க. என்ன இது ஸ்டார்டிங்கே அலப்பறையாக இருக்குது. என்னால் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான். கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கா. அப்படி காசு கேட்குறான். அவங்க அப்பாவுக்கு ரீசெண்டாக குழந்தை பிறந்திருந்தது. ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 20,000 காசு கேட்குறான். நம்மக்கிட்ட இல்லைங்க, இருந்தால் கொடுத்துருப்போம். இருக்கிறத சொல்லிட்டேன், எடுத்துக்கிடானே. அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நமக்கே டைட்டாக போயிட்டுருக்கு. நம்மளே மாற்றி தான் கட்டிகிட்ருக்கோம். அதனால் கஷ்டம்தாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி கொடுக்க பார்க்குறேன். அப்படிலாம் முடியாதுங்க. ஓகே, இன்றைக்கி டே எப்படி தாங்க போகுது. இன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட். நான் 12 மணி to 9 மணி. 9 மணின்றதை விட 8 மணின்னு சொல்லிக்கலாம். 12 மணிக்கு வந்தால் 8-9க்குலாம் கிளம்பிடுவாங்க அங்கேருந்து. ஓகே, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் 2 நியூஸ் வந்து என் காதில் விழுந்தது. அந்த டைமில் தான் பார்த்தேன். நானே எதிர்ச்சியாக தான் பார்த்தேன். நான் மோஸ்ட்லி டிவி பார்க்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஷிஃப்ட்டு போய் வர்றதும், லைவ் போடுறதும், விளாக் எடுக்கிறதும், எடிட் பண்ணுறதுமே நமக்கு கரெக்டாக போயிடும். அதனால தான். என்ன விஷயம் அப்படின்னா, இன்ஸ்டாவில் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஏஜ் என்ன ஒரு 15-14 இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் அதுதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டா ஐடி கூட ஏதோ சொன்னாங்க, பேரை மறந்துட்டேங்க. நான் அப்படியே ஸ்வைப் பண்ணிவிடுவேன். அது எல்லாருமே அதையே பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால அது அப்படியே ஞாபகம் இருக்குது. ஆனால் பேர் ஞாபகம் இல்லை. என்னவோ சொன்னாங்கப்பா. ஸ்கேம் பண்ணிட்டதா பேசிகிட்டு இருந்தாங்க. யார் அந்த பையன், எதுக்கு அவன் ஸ்கேம் பண்ணணும், என்ன விஷயன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. நான் ஃபஸ்ட்டு புரியாமல் இருந்தேன். ஒரு 2 தடவை 3 தடவை அதையே ரிப்பீட்டாக வந்தது எனக்கு இன்ஸ்டாவில். கண்டினியூஸாக ரிப்பீட்டாக வந்தது. என்ன தான் ஆச்சு, என்ன இந்த பையன் எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்கிட்டையும் விளையாடி இருக்கான் அப்படின்ட்டு நானும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி காசு கேட்டிருக்கா. அப்படியா இந்த மாதிரி ஆன்லைன் கேமுக்காகவும் வீட்டில் இருக்கிறவங்களோட பேர் சொல்லியும் காசு கேட்டிருக்கான் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சது. அவங்களும் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஏதோ இதுவில் இன்வெஸ்ட் பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இவங்க ரிட்டர்ன் பாதிக்கப்பட்டவங்க காசு கேட்கும்போது அப்போ தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார் வாங்குறதா அப்டேட் பண்ணி கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரில, அப்படி தான் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என்ன இதில் இருந்து புரியுது அப்படின்னா, ஏங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது தெரியுமா, அதுவாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தான் என் கேள்வி. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, அந்த தம்பிக்கு என்ன ஏஜ் ஆகுது, செலிப்ரிட்டியாக கூட இருக்குங்க, நான் இல்லைன்னு தான் சொல்லலை. ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாமேங்க. ஒரு 15 வயசு பையனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு 15 வயசு பையனுக்கு என்ன தெரியும் நினச்சி நீங்கள் அவங்ககிட்ட காசு கொடுத்தீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருந்ததுனால கொடுத்தீங்களா? ஏங்க அதெல்லாம் வந்து அவனுடைய ரியாக்ஷனுக்காகவும் அவனுடைய ஆட்டிடியூட் பிடிச்சி அவனுடைய என்டர்டெயின்மெண்ட்டு பிடிச்சதுனால ஃபாலோ பண்ணுறவங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் காசு கொடுத்து ஒரு விஷயத்த இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுவே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலையா? ஏமாத்தினதை விட ஏமாந்ததுக்காக நீங்கள் தான் வருத்தப்படணும். ஏன்னா இவ்வளோ தெரிஞ்சும் இவ்வளோ அப்டேட்டாக இருந்தும் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இன்ஃப்ளூயன்ஸுக்கும் இது நடந்துருக்கு இல்லை. நீங்கள் ஏன் முன்னாடியே இதை அப்டேட் பண்ணலை, உங்கள் வீட்டில் வார்ன் பண்ணலை? அதாவது என்னென்னா, சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு முன்னாடி நடந்தது, பட் நான் தான் சின்ன பையன், எதுவும் பண்ணக்கூடாது, வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் விட்டீங்க? அப்போவே முடிச்சிருந்தா அப்போவே முடிஞ்சிருக்கும்ல பிரச்சனை. இவ்வளோ தூரம் வந்திருக்காது இல்லை.
அதாவது பிரச்சனையே வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி சொல்யூஷன் தேடுவாங்க. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணியிருந்துருக்கலாமே. நம்மக்கிட்ட பண்ணுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பண்ணுவோம் அப்படின்ற அந்த கான்செப்ட் உங்களுக்கு இருந்திருந்தால் அப்போவே நீங்கள் முடிச்சிருக்கலாமே. இதை பற்றி நான் ஏன் பேச வந்தேன் அப்படின்னா, ஒரு 15 வயசு பையங்க அவனுடைய ஃப்யூச்சரே இப்போ வந்து ஒரு இன்ட்டு மாதிரி தான், ஒரு லூப் மாதிரி தான். திரும்ப 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 அவனுக்கு வந்து ஃப்யூச்சர் வரைக்குமே அதே அந்த பேச்சு தான் அவன் மேலே வந்து ஓடிட்டுருக்கும். அவனால் எங்கேயும் போக முடியாது. ஸ்கூல் போனாலும் பேசுவாங்க, வெளியே போனாலும் பேசுவாங்க, எங்கே போனாலும் பேசுவாங்க. அவனுடைய கரியரே போச்சுங்க. இது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தனுடைய லைஃப்பை ஃபஸ்ட்டே அவங்க வந்து யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டே அப்போவே வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம். கண்டிப்பாக வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம். டேரெக்டாக வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்து அவனை வார்ன் பண்ணி விட்டுருந்தா, அவனை இன்ஸ்டா பிளாக் பண்ணியிருந்தா, எல்லாமே பண்ணியிருந்தா கம்பல்சரி அவனை வந்து இது பண்ணியிருந்துருக்க முடியும். பட் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்காக ஏன் நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கான அவசியமே இல்லையே. எனக்கு ஒன்றும் புரியல. இதுதாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 15 வயசு பையன்கிட்ட இவங்க எப்படி நம்பி காசு கொடுத்தாங்க, அவங்கள நம்பி எப்படி காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது, அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. யார் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? ஏன்னா நீங்கள் உழைச்சதுங்க, அது நீங்கள் உழைச்சது இதில் போட்டால் டபுளாக வரும். நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அந்த காசை யாருக்காவது கொடுத்து வட்டி விட்டுருந்தா கூட அது டபுளாக வரும்னு நான் ஒத்துக்குவேன். பட் இது வரைக்கும் எந்த கேம்ஸ்லேயோ யார்கிட்ட கொடுத்தோ இல்லை எங்கேயாவது இது பண்ணியோ டபுளாக வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு 21 வயசு ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 21 வயசு ஆகுது. நான் என்னுடைய லைஃப்பில் அனுபவித்த வரைக்கும் இது வரைக்கும் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை அந்த மாதிரி காசு டபுளாக வரும் அப்படின்றத மாதிரி. அவன் சொல்லட்டுமா, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, ஸ்டாக் மார்க்கெட் வேறு, இந்த மாதிரி கேமில் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு. இந்த கேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எப்படி தெரியுமா, கண்டினியூஸாக ஒரு லூப் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி திரும்ப 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 சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் வச்சு. அதில் யார் தெரியுமா சென்டராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து லாபம் அப்படின்னு சொன்னால், அது கேம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணவங்க ஒரு 5% எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, மீதி 20% இன்னொருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, அதே 20% பேர் அதே 20% திரும்பவும் கட்டுவாங்க பெட்டில். அதிலேருந்து திரும்பவும் லூப் ஆகி திரும்பவும் சர்க்கிள் பண்ணும்போது அந்த 15% திரும்பவும் இவன் ஒரு 5% எடுத்துகிட்டு 10% திரும்பவும் கொடுப்பான். அந்த லூப் இருக்குல்ல, அது லூப் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த சர்க்கிளில். இதுவே ஒன்றும் புரியலைங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி விடுங்க, இதெல்லாம் விடுங்க, முடிஞ்சது, பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவது இது பண்ணாமல் இருங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி இதுவுக்கு அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாங்கினாமா காசு, அது கூட நான் வந்து ஒத்துக்குவேங்க. ஆனால் அந்த கேமுக்காக வாங்கி நான் உங்களுக்கு 1000 கொடுத்தா 16,000 தரேன் 10,000 தரேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது எங்கேயாவது? 1000 கொடுத்து 1001 ரூபா கொடுத்தாலே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ப முடியாது. 1000 கொடுத்து 16,000 5,000 கொடுக்குறாராமா, இவர் நம்பி கொடுத்துட்டாராமா. என்னங்க இது? அவன் கரெக்டாக அவன் எவ்வளோ தெளிவாக யோசிச்சு அவன் வாங்கியிருக்கான் பாருங்களேன். எனக்கு அதை நினச்சா தான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 15 வயசு பையனுக்கு எப்படிலாம் யோசிக்க தோணுச்சு? அவன் அப்போ அந்த எந்த அளவுக்கு அவன் மொபைல் அடிக்டாக இருந்திருப்பான்னு பார்த்துக்கங்களேன். இதெல்லாம் எங்கே போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க, சீரியஸாக. என் வயசில் நான்லாம் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவுக்குமே நான் உள்ளே லாகின் பண்ணதே இல்லைங்க. இது வரைக்கும் ஆடில் வந்து நான் எதுக்குமே லாகின் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு அது பண்ணவும் தேவையில்லை. எனக்கு அந்தளவுக்கு வந்து இதுவும் பண்ண தேவை. நான் வேலைக்கு போகிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன். எனக்கு ஏன் அதெல்லாம் அதிகமாக ஆசைப்படுறவனோ சொல்கிறாரு நம்ம தலைவர். அதிகமாக ஆசைப்படுற யாருமே நல்லா வந்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி. அதிகமாக ஆசைப்படாதீங்க, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், அவ்வளோதான். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், நான் சொல்லிடுறேன். பட் எல்லோரும் யோசிப்பீங்க, எங்கிட்ட எங்கடா இருக்குன்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். என்கிட்டையுமே எதுவுமே இல்லைங்க. இப்போ இந்த நிலைமைக்கு இன்றைக்கி டேட்டில் என்கிட்ட எதுவுமே இல்லை. இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன்.
ஏன்னா நான் ரைட் பண்ண எனக்கு பிடிக்கும், விளாக் பண்ண பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், இந்த மாதிரி மார்னிங் எழுந்து ஜாலியாக சுற்ற பிடிக்கும். அவ்வளோ இதுதாங்க லைஃபு. நீங்கள் காசு காசு நீங்கள் அதை வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. காசு தேவை தான், நான் இல்லைன்னு சொல்ல, வாழ்கிறதுக்கே காசு தேவை தான், அதான் உண்மை. நான் எது வரைக்கும் உண்மைன்றது வந்து சந்தோஷத்தையே காசு கொடுத்து வாங்குற நிலமை ஆகிப்போச்சு நமக்கு. அதனால் ஜாலியாக இருக்கும், அவ்வளோதாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் வந்துடலாம். அதை விட்டுருங்க, அது அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. அது ஒரு வழி ஆக்கிட்டீங்க, அவனை பற்றியும் பேசிட்டீங்க. அதை அன்றைக்கே பண்ணியிருந்தா தம்பி அந்த அளவுக்கு வந்துருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு சைலண்ட்டாக இருந்தாங்க, அதனால தான். அதுதான் எப்படின்னு தெரில எனக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு சைலண்ட்டாக 2-3 இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இன்ஸ்டாகிராமர், யூடியூபர், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் கண்டென்ட்டு தான். ஆனால் எனக்கு ஃபீல்டு புதுசுங்க, எனக்கு ஃபீல்டு புதுசு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா வீடியோவும் பார்ப்பேன். மோஸ்ட்லி நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிகேஷனில் இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பொழுதுபோக்குக்கு வந்து வேறு எதுவும் இல்லை, யூடியூப் தான். நான் மேக்ஸிமம் யூடியூப் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டா போக மாட்டேன். அப்படியே போனாலும் பார்க்குறதோடு சரி, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம்லாம் போனேன். ஏன்னா எனக்கு அதுக்கே நேரம் இல்லைங்க. நான் இன்ஸ்டா பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் இருக்காது. மேக்ஸிமம் யூடியூப்பில் வந்து பாட்டு கேட்பேன், அப்படி இல்லைனா ஏதாவது வீடியோ வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருவேன். நான் ஷிஃப்ட் டைமெல்லாம் அதான் பண்ணுவேன். யூடியூப்பில் வீடியோ வச்சுட்டு அப்படியே கம்முன்னு ஹெட்செட் மாட்டிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருவேன். அது மட்டும் ஓடிட்டு கிடக்கும். இன்னொரு அப்டேட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள், அதை மறந்துட்டேன் பாருங்கள். இன்னொரு அப்டேட் என்னன்னா, நம்ம முதலமைச்சர் அவரை பற்றின அப்டேட்டு தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம லேப்டாப்லாம் கொடுக்குறாமா, கேள்விப்பட்டேன் எல்லோரும் கொடுத்துட்டாங்களாமே. ஐயோ கடவுளே, கண்ணில்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. எனக்கு கொடுத்த உடனே அதை ஷாக் ஆகிட்டாங்க. நான் ஏன் அந்த ஷாக்குன்னு நான் சொல்லட்டுமா? நான்லாம் 12th ஸ்கூல் போனதுக்கு லேப்டாப்புக்காக தான் போனேன். எனக்கே கொடுக்கல, எப்பட்றா 4 வருஷமாக ஏமாற்றிவிட்டு இன்றைக்கி போய் கொடுத்துட்டாங்கனாங்காட்டியும் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் காண்டாகுதுங்க. டென்ஷன் ஆகுது, காண்டாகுது. என்றா இது நம்ம அதுக்கு தான் போனோம், அதுக்கே நமக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி. அது எப்படிங்க எலெக்ஷனு இன்னும் ஒரு 2 மாதத்தில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது இன்றைக்கே லேப்டாப் கொடுக்கணும்? 4 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 4 வருஷமாக லேப்டாப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ, கையால் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு மொத்தத்துக்கும். அப்படியா? அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். அதாவது நான் கரெக்டாக 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி சேஞ்ச் ஆகுச்சுன்னு நினைக்கிறேங்க. நான் 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி மாறுச்சு. சரி நம்மளோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். எங்களுக்கே கொடுக்கலங்க, அவங்க ஏமாற்றி விட்டாங்க. சரி விடுங்க, அது போகட்டும். சரி இவர் வந்தார்ல, இவரால் அந்த திட்டத்தை கண்டினியூ பண்ண விட வேண்டியது தானே. அதையே மாற்றினார், அதுவும் எனக்கு புரியல. சரி நீங்கள் மாற்றினீங்க, சரி நீங்கள் புதுசாக கொடுக்க வேண்டியது தானே. அது ஏன் அப்போ கொடுக்காம இப்போ வந்து கொடுக்குறது? அதுவும் எனக்கு புரியல. இதெல்லாம் கேட்டு தாங்க கடுப்பாயிட்டேன் நான். இந்த அப்டேட் கேட்டதுலேருந்து எனக்கு வந்து அப்படியே கடுப்பாக இருக்குது. எதுமாலுமே ஏன்டா 12th படித்தோம், டேரெக்டாக டிப்ளமோ வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சத்தியமாக மைண்டு போயிடுச்சு. எவ்வளோ காண்டாக இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். காலைல வீடியோ பார்க்குறேன், முதலமைச்சர் லேப்டாப் கொடுத்துட்டாரா அப்படின்னு. அவ்வளோதான். ஏன்னா ஒரு வருஷமாக சொல்லிருந்தாங்க கொடுக்க போகிறேன்னு. அப்பயும் கொடுக்கல. திடீர்னு போன வாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது காண்டாகி வச்சு. அதுவும் என்னவோ காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப கஷ்டங்க அப்படி இருந்தா. என்ன எவ்வளோ டிராஃபிக் ஆகி போச்சு. ஐயோ என்ன தெரிலங்க, இப்போ வர டிராஃபிக் ஆகிட்டே இருக்கு. ஏன்னு ஒன்றும் புரியலையே.
இது 2 நியூஸு தாங்க நான் கேள்விப்பட்டேன். இதை பற்றி நான் பேசவானு நினச்சேங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த தம்பியை பற்றி நான் பேசவானு நினச்சேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பேசிட்டாங்க. அவங்களோட இதுவுக்கு அவங்க பேசிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு புரியல. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சின்ன பையனை நம்பி எப்படி இது பண்ணுறீங்க? சரி ஓகேங்க, நான் அப்படி வரல, இப்படி வரேன். ஒரு லோன்காரன் வந்து வரான்னு வச்சுக்கங்க. அவன் சொல்கிறான் என்னன்னா, நீங்கள் என்கிட்ட ஒரு 20,000 கொடுங்க, நான் உங்களுக்கு 6 மாதத்தில் அதை நான் உங்களுக்கு ரிட்டனாக 40,000 தரேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான்னு வச்சுப்பேன். ஒரு லோன்காரன் ஒருத்தன் பேங்க்கில் வந்து வேலை செய்கிறாரு. அவர் ஒரு பெரிய பேங்க்கில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் ஒரு குழு சேர்த்துட்டான். 30 பேர்கிட்டையும் காசு வாங்கிட்டான். 20,000 30 × 2னா 3 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வாங்கிட்டான். 3 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. 3 லட்ச ரூபா வாங்கி அதை உங்களுக்கு டபுளாக எல்லாருக்கும் 40 தரேன்னு சொன்னோன்னா 8 லட்ச ரூபா கணக்கு. 8 லட்ச ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்க. அவன் தரான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. 8 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டான். கொடுப்பீங்களா மாட்டிங்களா? என் பாயிண்ட் ஆஃப் வியூ அது. கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க. ஏன்னு வச்சிங்களேன், ஒரு பேங்க்காரன் அவன் வந்து கேட்குறான். அவன் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஏதோ ஒன்று, அவனுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கும். எதில் போட்டால் அவனுக்கு வந்து காசு வரும்ன்றது தெரியும். அவன் வாங்கி வெளியே அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பான். அதாவது பேங்க்லேருந்து கொடுக்குற மாதிரியே அவன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வச்சு கொடுக்க முடியும் வேறு ஆளுக்கிட்ட கொடுத்து அதிலிருந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுப்பான். அதில் ஒரு 10% தான் அந்த 40,000 சொன்னது ரிட்டர்ன் கொடுக்குறது. இது எப்படி இருக்குது? ஒரு 15 வயசு பையன்கிட்ட அவனுக்கு சோர்ஸு தெரியாது, எங்கே வேலைக்கு போகிறான்றது தெரியாது, யாரை நம்பி கொடுத்தீங்க அப்படின்றதும் தெரியாது, என்ன சோர்ஸை பேஸ் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்ற விஷயம் தெரியாது. பேக்கப் பிளான் எதுவுமே இல்லாமல் எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி கொடுத்துட்டீங்கப்பா, திரும்ப எப்படி அவங்ககிட்ட வாங்குறதுன்னு நினச்சி வாங்கினீங்க கொடுத்தீங்க? எனக்கு அதுவும் புரியல. வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கான்னு சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. போய் வாங்கிடலாம், கேட்டவொடனே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வாங்கினீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இதெல்லாம் நினச்சா இவங்க மேலே தாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நான் தப்பு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு அந்த நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். தம்பியை விடுங்க, அவன் தப்பு பண்ணிட்டான்னா நான் அது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேங்க. அவன் தப்பு பண்ணிட்டான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஏமாத்தந்தாவே வச்சுக்குவோம். ஏமாற்றிட்டானே வச்சுக்குவோம். நீங்கள் எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் அதை தான் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சுட்ருக்கேன். சொன்னதுலேருந்து எனக்கு மைண்டுக்குள்ளே வந்த ஒரே கேள்வி என்னென்னா, இவங்க எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான். ஒரு இன்ஸ்டாகிராமோடைய இன்ஃப்ளூயன்ஸுன்றதுனால கொடுத்தாரா எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அந்த விதத்துலேயும் யோசிச்சு பார்த்தா அப்பயும் எனக்கு இடிக்குது. எந்த சோர்ஸ் இருக்குது அவர் கையில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வி வருது. நான் என்ன பண்ணட்டும்? சரி ஓகேங்க, வேறு உங்ககிட்டே கேட்குறேன், நீங்களே அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். உங்களுக்கான கடைசி இது அதான். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னது ரைட்டாக இல்லையான்றது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வழக்கம் போல் வந்தாச்சு ஷிஃப்ட்டுக்கு. ஓகே பார்க்கலாம்.